ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட். கொஞ்சம் டிலே ஆனதுக்கு கொஞ்சம் சாரி கேட்கணும். பட் அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். ஸோ இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வந்து பேக் எண்ட். ஓகேங்களா? பேக் எண்டுக்கு லாங்குவேஜ் தான் பார்க்குறீங்க. பேக் எண்டோட பேசிக்ஸ் பார்க்கணும். பேக் எண்ட் எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதா நான் வந்து உங்களுக்கு வேலை ஈஸியாகணும்னு சொல்லிட்டு நான் பேஜ்ல சொல்லி தர போகிறோம். பட் பேக் எண்ட்னா எப்படியா இருக்கும்? ஏன் நம்ம எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் பண்ணாமே பேக் எண்ட் போகிறோம் எல்லாத்தையும் நாங்கள் இப்போ கிளியராக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வெப்சைட் பற்றி பார்ப்போம். பேசிக்காக ஃபர்ஸ்ட் வெப்சைட்னா என்ன? வெப்சைட்னா வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஒரு கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் தான். ஸோ இது ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று சிஎம்எஸ் மூவ் பண்ணலாம். வெப்சைட் நீங்கள் கோடிங்கே உங்களுக்கு நாலேஜ் ஆகுறதுக்கு அவசியம். பேசிக் நாலேஜ் மட்டும் என்ன போதும். HTML என்ன பார்த்தோம். ஒரு சிஎம்எஸ் வேர்ட் ப்ளஸ் பிக்ஸ் அந்த மாதிரி வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை கோடிங் வச்சு பண்ணிக்கலாம். கோடிங் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், வேம் ஸ்டாக் யூஸ் பண்ணுறோம். வேம்ப்ல டபிள்யூ கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பேர் லினக்ஸ் யூஸ் பண்ணுங்க, லேம்ப் கூட ஆகும். ஸோ வேம்ப்னா என்னன்னா விண்டோஸ், அப்பாச்சி, MySQL, PHP. நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணீங்க லேம்ப். ஓகேங்களா? அந்த சில கமாண்ட் லைன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக ஓகே. ஹோஸ்ட் பண்ணுற சர்வரை பொறுத்து நம்ம வந்து வேம்பை டெவலப் பண்ணிட்டு லேம்ப் சர்வரில் ஹோஸ்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து வெப்சைட் வந்து ஸ்டாட்டிக்னா வெறுமனே ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் பண்ணீங்க ஸ்டாட்டிக். டைனமிக்னா வந்து டிஃப்ரெண்ட் கண்டென்ட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக்னா ஒரு விக்கிபீடியா பேஜ் எடுத்துக்கோங்க. விக்கிபீடியானா ஒரு இந்தியா பற்றின ஒரு ஆர்டிகல். அது வந்து ஒரு ஸ்டாட்டிக் வெப் பேஜ். நான் போய் பார்த்தாலும் அதே தான் இருக்கும், நீங்க போய் பார்த்தாலும் அதே தான் இருக்கும். டைனமிக்னா உங்களோட ஃபேஸ்புக்கோட உங்களோட ப்ரொஃபைல் பேஜ். அப்பவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கும், எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கும். அதான் டைனமிக். நம்ம ஸ்டாட்டிக் பேஸ் பண்றோம்னா சர்வர் சைட் போறீங்க தேவையில்ல. நீங்க இப்போதைக்கு பண்ணதே போதும், நீங்க அப்படியே முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா இப்போ வந்து ஸ்டாட்டிக் சைஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் சைஸ் நிறைய பார்த்தா இல்ல, எல்லாமே டைனமிக் தான். ஸ்டாட்டிக்ல டைனமிக் வருது. ஸோ டைனமிக் ப்ரோக்ராம் உங்களுக்கு வேணும். ஸோ நம்ம இந்த வர ஜாப் இன்டர்வியூஸ் கூட கேட்பாங்க, இல்லை எதுக்குமே டைனமிக் ப்ரோக்ராமிங் பண்றதுக்காக தான். ஸோ அடுத்தது கிளைண்ட் சர்வர் டெக்னாலஜி. கிளைண்ட் சர்வர் டெக்னாலஜி எப்படின்னு பார்ப்போம். இதில் பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணிப்போம், திருப்பி நம்மளோட ஒயிட் போர்டு போட்டோம். அன்னைக்கு பார்த்த எக்ஸாம்பிள். ஸோ இப்போ கிளைண்ட் சர்வர் டெக்னாலஜினா இப்போ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து கூகுள் மீட் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் வச்சு பார்க்குறீங்க. ஓகேங்களா? கம்ப்யூட்டர் வச்சு நீங்கள் வந்து இது பார்க்குறீங்க, மீட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஓகேங்களா? இந்த மீட் வந்து என்ன இருக்குன்னா ஒரு சர்வரில் ஹோஸ்ட் ஆயிருக்கும். அது கூகுள் சர்வர். ஓகேங்களா? இப்போதைக்கு மீட் அப்படின்னா கூகுள் சர்வர். ஓகேங்களா? இது என்ன பண்ணும், இப்போ வந்து மீட் வந்து நான் பேசுறது வந்து உங்களுக்கு எப்படி வரும்னா, நீங்க வந்து பண்றீங்க ரெக்வஸ்ட் பண்றீங்க. ஓகேங்களா? மீட் ஏரியா வந்து இருந்து ரெக்வஸ்ட் பண்றீங்க, எனக்கு நான் பேசுற வீடியோ ஃப்ரீ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. இது வந்து ரெக்வஸ்ட். இது வந்து என்னன்னா இது வந்து கிளைண்ட், இது வந்து ஓகே இது சர்வர் எனக்கு எழுதியிருக்கேன். ஸோ தேவையில்ல. ஸோ இப்போ நீங்க ரெக்வஸ்ட் பண்றீங்க. ஓகேங்களா? இது என்ன பண்ணுது, ரெஸ்பான்ஸ் பண்ணுது. என்னோட வீடியோ ஃபீட் எடுத்து சர்வர் வந்து உங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணி விடுது. நீங்க மீட்ல இப்போ பாக்குறீங்க நான் பண்ற வீடியோ. இது பேர் தான் கிளைண்ட் சர்வர் டெக்னாலஜி. ஓகேங்களா? இப்போ எல்லாமே கிளைண்ட் சர்வர் டெக்னாலஜி ஆயிடுச்சு. இது எப்பன்னா வந்து மோஸ்டா இதெல்லாம் வந்து நாசால யூஸ் பண்ணிருந்தாங்க அந்த காலத்துல. இப்போ வந்து WWW வந்து இந்த வேர்ல்டு வைட் வெப்லாம் வந்து டெவலப் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்துலயுமே யூஸ் ஆயிடுச்சு. இதுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. பட் கிளைண்ட் சர்வர் தான் மோஸ்ட் யூஸ். ஓகேங்களா? இந்த பேஸ்ட் அப்ரோச் தான் மோஸ்ட் யூஸ். நம்ம வந்து அடுத்தது கேட்போம். ஓகே, இப்போ வந்து சர்வர்னு ஓகேவா, உங்களுக்கு வந்து ஒரு சர்வர் வேணும் ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கு கரெக்டா. ஸோ வந்து சர்வர்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்வர்னா என்னன்னு புரிஞ்சுக்க பாருங்க. ஓகேங்களா? நீங்க வந்து நான் வந்து ஒரு ஜாஸ்திப் எழுதணும். இதுல வந்து கிளைண்ட்ல ரன் ஆகுது, உங்க ப்ரௌசர்ல ரன் ஆகுது. நான் இப்போ கூட பண்ணேன், ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணி நான் பண்ணிருக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்து நான் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். கன்சோல் விண்டோல என்னோட ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். console.log வாசர்டெக் அப்படின்னு ஏதாச்சும் நான் வந்து பண்ணிருக்கலாம். இது பண்ணனா இது வந்து கிளைண்ட் சாரி சர்வர் உங்களோட ப்ரௌசர் ரன் ஆகுது. அதாவது உங்க கிளைண்ட் உங்க கம்ப்யூட்டர் ரன் ஆகுது. பட் சர்வர் கமிங் டு சர்வர் வந்து ஒரு ரிமோட் லொகேஷன் ஆகும். இந்த கேஸ் நம்ம ஒர்க் பண்ற எல்லாமே இங்க தான் ரன் ஆகும். நம்ம கம்ப்யூட்டர்ல சர்வர் ஆக்ட் பண்றோம். ஒரு லோக்கல் ஹோஸ்ட் மாதிரி ஒரு விர்ச்சுவல் சர்வர் வந்து கிரியேட் பண்ணி நம்ம கம்ப்யூட்டர்ல தான் ஹோஸ்ட் வச்சிருக்கோம். பட் உங்க கம்ப்யூட்டர் வச்சா நீங்க மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க பேக் எண்ட்ல சர்வர் வச்சு, ஏதோ சர்வர் அப்பாச்சி, டாம் கேட்டோ, NGINX வச்சு ஒர்க் பண்ணிருக்கீங்க. அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க மட்டும் தான் அதை பார்க்க முடியும், இன்னொருத்தங்க பார்க்க முடியும். உங்க லோக்கல் ஹோஸ்ட்ல இன்னொருத்தங்க பார்க்கணும் என்ன பண்ணலாம், நம்ம கம்ப்யூட்டர்ல பார்த்துருக்கீங்க உங்களுக்கு தெரியும், எல்லாமே ஒரு லேண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் கனெக்ஷன்ல கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப என்ன பண்ணலாம், நீங்க என்ன பண்ணணும், உங்களோட கமாண்ட் லைன்ல போயிட்டு எப்படி அந்த நீங்க URL ஆக்சஸ் பண்ண முடியும்னா IP config அப்படின்னு போட்டீங்கன்னா
ஒரு ஐபி அட்ரஸ் வரும். இது ஐபி அட்ரஸ். இது வந்து ஐபி அட்ரஸ் இருக்கிறதுக்கான மெத்தட். ஓகே, புரிஞ்சுக்கோங்க. ஐபி கான்ஃபிக் போட்ட வரும். IPv4 அட்ரஸ். இந்த அட்ரஸை போட்டுட்டு உங்களோட ஃபைல் நேம் போட்டீங்கன்னா நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். வெறும் லேண்ட் கனெக்ஷன் இருந்தீங்க, அதாவது சேம் கனெக்ஷன் இருந்தீங்கன்னா சேம் ஒய்ஃபைல கனெக்ட் ஆயிருந்தா கூட பண்ணலாம். இப்போ நான் இந்த சர்வர் ஓப்பன் பண்ணிட்டு என் மொபைல் ஆக்சஸ் பண்ணலாம். ஆனா நாளைக்கு நான் நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து ஏதோ திருச்சியோ மதுரையோ போயிட்டு அக்சஸ் பண்ண வராது. ஸோ அப்போ நான் பண்ண அந்த ரிமோட் சர்வர்ல ஹோஸ்ட் பண்ணிக்கணும். நான் எல்லாருக்கும் வேர்ல்டு வரைக்கும் நான் தெரிய வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் உங்க கம்ப்யூட்டர் ரன் அதுவும் கம்ப்யூட்டர் தான் ரிமோட் லொகேஷன் ரன் கம்ப்யூட்டர். அங்கதான் உங்களோட சர்வர்ல சைட் லாங்குவேஜ் ரன் ஆகும். இது வந்து மேனிபுலேட் பண்ண முடியாது. கிளைண்ட் சைட் ஜாஸ்கிரிப்ட்ல மேனிபுலேட் பண்ணலாம். நீங்க ஏதோ இப்போ பாஸ்வேர்ட் வந்து நிறைய பேர் போட்டுருந்தீங்க, எங்க அருண்குமார் யாரோ போட்டுருந்தீங்க, இந்த மாதிரி 6 கேரக்டர்ஸ் பறக்கும் நினைக்கிறேன். 6 கேரக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் மேனிபுலேட் பண்ண முடியும். ஆனா இதே சர்வர்ஸ்ல போட்டா மேனிபுலேட் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இப்ப நீங்க பண்ண கோடிங்க இன்ஸ்பெக்ட் யூஆர்எல் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். இன்ஸ்பெக்ட் போய் கன்ஸ்ட்ரக்ட் யூஆர்எல் கிடைச்சிடும். அதை வந்து மேனிபுலேட் பண்ணிக்கலாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி. பட் சர்வர்ல இருக்க கோடிங் எல்லாமே வந்து சர்வர் சைட்ல டைனமிக்கா பிரிண்ட் ஆகுது. நீங்க மாத்தினா கூட பேக்ல என்ன இருக்கோ தான் பிரிண்ட் ஆகும், ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம சர்வ் யூஸ் பண்ண போறோம், அப்பாச்சி யூஸ் பண்ண போறோம். அப்பாச்சி ஏன்னா நம்ம வந்து PHP யூஸ் பண்ண போறோம். PHP வந்து அப்பாச்சியோட பெட்டரா ஒர்க் ஆகும். இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட் IIS ஒர்க் ஆகும், இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். ஆனா IIS வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. இது வந்து ஓப்பன் சோர்ஸ். ஓகேங்களா, புரிஞ்சுக்கோங்க, வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. இதுலயே எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல்லே நம்ம என்ன பண்ணோம், எக்ஸாம் தான் டவுன்லோட் பண்ண போறோம். நமக்கு வந்து டேட்டா பேஸ் ஒன்று MySQL, நம்ம ஃபர்தரா MySQL படி பார்ப்போம் நெக்ஸ்ட் 2-3 கிளாஸஸ்ல. அது ஒர்க் பண்ண போறோம். ஸோ வந்து அதுல ஒர்க் பண்ணதுக்கு நமக்கு எல்லாமே வேணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்வர் வேணும், நம்ம PHP வேணும், MySQL வேணும், இவ்வளவு வேணும். ஓகே, நீங்க என்ன பண்ணலாம், ஒன்று வந்து தனியா போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு PHP டவுன்லோட் அப்படின்னு போட்டு PHP டவுன்லோட் பண்ணிக்கலாம், எக்ஸாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி சாரி அப்புறம் MySQL டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அதை காமிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போகும்போது. பட் நம்ம வந்து எல்லாமே வந்து சும்மா டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம வேணா ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எனக்கு வந்து PHP மை எக்ஸாம் அப்பாச்சி சர்வர் எல்லாமே ஒரே இல்லை வேணும். ப்ளஸ் வந்து ஒர்க் பண்றதுக்கு MySQL ஒர்க் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான GUI-யோட இன்டர்ஃபேஸ் தோணுச்சுன்னா டவுன்லோட் எக்ஸாம் நீங்க அது கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அப்பாச்சி ஃப்ரெண்ட்ஸோட தான் நிறைய இருக்கு. நீங்க மேக்ல யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸாம் ஒர்க் ஆகாது. அப்ப லேம்ப் அந்த மாதிரி நிறைய போக வேண்டியது இருக்கு. பட் எக்ஸாம் வந்து மோஸ்டா ஒர்க் ஆகும். இது வந்து ஐ திங்க் இதுக்கு சப்போர்ட் இல்லை, OS Xக்கு சப்போர்ட் இருக்கு. பட் நிறைய பேர் இதுக்கு ஒர்க் ஆகலாம்னாங்க, M1 சிப் ஒர்க் ஆகலாம்னாங்க. வாட்ஸ்எவர் நீங்க பண்ணிக்கலாம். நிறைய பேர் விண்டோஸ் யூஸ் பண்ணீங்கன்னு தோணுது. லினக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கீழே போய்க்கலாம். ஓகேவா, இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், டவுன்லோட் கொடுத்துக்கலாம். லேட்டஸ்ட் பேஜ் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, 8 வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்ல 7 வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது கீழே போவானா டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா நார்மல் ப்ரொசீஜர் தான். அதான் யூடியூப் வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகேவா, அதில் பார்த்தவங்களுக்கு என்ன சொல்லுவோம், நார்மலாக ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் மாதிரி இதெல்லாம் கேட்கல கேட்போம். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணணும், எக்ஸாம் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேனல் வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல் வந்துடும். இந்த பேனல்ல என்ன பண்றேன், எனக்கு அப்பாச்சி சர்வர், இது MySQL சர்வர். ஓகேங்களா, MySQL பற்றி ஸ்டார்ட் பண்ண கூட அவசியம், நான் சும்மா வச்சுக்கிறேன். அப்புறம் டாம்கேட் வந்து டாம்கேட் ஒரு சர்வர், நிறைய சர்வர்ஸ் இருக்கு. அப்பாச்சி, டாம்கேட், என்ஜினிக்ஸ் நிறைய சர்வர் இருக்கு. அப்பாச்சி வந்து ஓப்பன் சோர்ஸ். ஓகேங்களா, நிறைய கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஓகேவா, ரூல்ஸ் டிஃபரெண்ட் ரன் பண்ற மெத்தட்ஸ், ஸ்டோர் பண்ற கேட்சி ஹெடர்ஸ், அப்புறம் எவ்வளவு டைம் தான் ஸ்டோர் பண்றது அப்பாச்சி நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாச்சி ஹெச்டி ஆக்சஸ் ஃபைல் இருக்கு, நிறைய ரூல்ஸ் தான் நீங்க ரைட் பண்ணிக்கலாம். ரைட் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கேட்சி ஸ்டோர் பண்ற டைம் நிறைய பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே, அதெல்லாம் நீங்களே ஃபர்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. இப்போதைக்கு நான் அப்பாச்சி சர்வர் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா அப்பாச்சி சர்வர் எனக்கு வேணும், எனக்கு MySQL வேணும். PHP PHP நான் டவுன்லோட் பண்ணீங்கன்னா PHP டவுன்லோட் பண்ணியானும். ஜாவாஸ்கிரிப்ட் இல்ல, ப்ரௌசர் ரன் ஆகுது, உங்க கம்ப்யூட்டர் சர்வர் ரன் ஆகும். நீங்க PHP டவுன்லோட் பண்ணணும். ஆனா நீங்க எக்ஸாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அங்க போயிட்டு நீங்க டவுன்லோட் லிங்க் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆயிடும். நீங்க செக் பண்ணி பார்க்க என்ன சொன்னேன், போன கிளாஸே சொன்னேன், எந்த நீங்க சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணா பண்ணும், அந்த சாஃப்ட்வேர் ஐஃபன் வெர்ஷன் போட்டீங்கன்னா வந்துடும். நான் PHP 8 டவுன்லோட் வச்சிருக்கேன். இந்த PHP வந்து எப்படி ரன் ஆகுதுன்னா ஜென்ட் இன்ஜின் ஒன்று யூஸ் பண்ணி ரன் ஆகுது. ஓகேங்களா, அது ஒரு வித்தியாசமா ஜென்ட் இன்ஜின். ஓகேங்களா, அந்த இன்ஜின் யூஸ் பண்ணி PHP ரன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிப்போம். ஓகேங்களா, ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிப்போம், எக்ஸாம் அண்ட் ஓகே. அனதர் இம்பார்ட்டன்ட் திங், இப்போ இவங்க வந்து லோகல் இவங்க கம்ப்யூட்டர் மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் வரும். ஓகேங்களா, சில பேர் தெரியாது, அதுக்காக சொல்லியிருக்கேன். மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் வரும் உங்களோட இது. நீங்கள் இப்போ எக்ஸாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா எதுவும் பார்ட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, அதே டிஃபால்ட்டாக வந்து நான் வந்து லோக்கல் லிஸ்ட்டில் எக்ஸாம்பிள் ஸ்டோர் பண்ண போகிறேன்னு நீங்கள் பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் லோட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து எப்படி வந்து ரன் ஆகுது, உங்கள் சர்வர் வந்து நீங்கள் போகிற ஃபைல்ஸை ஒரு லொக்கேஷனில் கால் பண்ணணும், மற்ற லொக்கேஷன்ஸ்க்கு அது போகாது. சரியா, சர்வர் ஒரு இடத்துல மட்டும் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அந்த லொக்கேட் ஆன ஃபைல் எப்படி நீங்கள் வந்து கேட்ச் பண்ணுறதுனா, உங்களுக்கு ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டீங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, போயிட்டு எக்ஸாம்பிள் போய் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. இந்த ஃபைலில் போயிட்டு டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களோட இதை ஓப்பன் பண்ணி லோக்கல் சீக் போகணும்.
சீக் போயிட்டு எக்ஸாம் இருக்கும் நம்ம டவுன்லோட் பண்ணது, அதுக்குள்ள போகணும். அதுக்குள்ள போயிட்டு எஸ்டி டாக்ஸ் இருக்கும், நீங்க ஏற்கனவே பார்த்துருக்கேன் தான், பட் அகைன் நான் சொல்ற சில பேருக்கு மறந்துருக்கும். இல்ல எஸ்டி டாக்ஸ் போகணும். எஸ்டி டாக்ஸ் குள்ள இருக்க இந்த ஃபோல்டர்ல தான் நம்ம சர்வர் ஆன் பண்ணோன்னே சர்வரோட லோக்கல் ஹோஸ்ட் அட்ரஸ் 127.0.0.1 இது லோக்கல் ஹோஸ்ட் அட்ரஸ் வாங்க. இதுவும் இன்டர்வியூ கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்க, லோக்கலா ஒரு விர்ச்சுவல் ஹோஸ்ட் கிரியேட் பண்ண அட்ரஸ் என்ன 127.0.0.1 இல்ல போர்ட் நம்பர் நிறைய போட்டுக்கலாம். பட் இல்லாத லோக்கல் உங்க கம்ப்யூட்டர்ல இருக்க லோக்கல் ஹோஸ்டோட அட்ரஸ். இதே நீங்க மொபைல் ஆக்சஸ் பண்ணணும் லோக்கல் அட்ரஸ் போடக்கூடாது, கம்ப்யூட்டர் சர்வர் டாக்குமெண்ட் அது ஐபி அட்ரஸ் போகணும். நம்ம ஃபர்தரா போகணும்னு பார்ப்போம். இந்த இடத்துல நீங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, ஒர்க் பண்றது நம்ம என்ன பண்ணலாம், டெவலப்மெண்ட் டீம் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்றேன். விஎஸ் கோட் ஃபைல் ஓப்பன் ஃபோல்டர் டெவலப்மெண்ட் டீம். ஓகே, ஸோ இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போதைக்கு எம்டியாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம அடுத்த இதுக்கு வந்துக்கலாம். அடுத்து பிஹெச்பி. ஓகேங்களா, பிஹெச்பினா ஒரு சர்வர் சைட் லாங்குவேஜ், ஒரு லாங்குவேஜ் தான் லைக் பைத்தான், ஜாவா அந்த மாதிரி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஜென்ரல் பர்பஸ் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இது வந்து மோஸ்ட்டாக சர்வர் சைட் தான் ரன் பண்ணுவாங்க. அந்த எஸ்பெஷலி சொல்றது வெப் டெவலப்மெண்ட். இது என்ன சொல்லுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் இருக்கு, ஜாவா இருக்கு, பிஹெச்பி இருக்கு. ஆனால் ஏன் பிஹெச்பி வந்து நம்ம வந்து எடுத்தோடனே வெப் டெவலப்மெண்ட் போகிறோம், ஏதாவது ரீசன் இருக்கா நீங்க கேட்கணும். ஏன் நம்ம வந்து பிஹெச்பி போகணும்னா ஏன் நீங்க பைத்தான் சொல்லி தானே கேட்கணும். கேட்கற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசன் வந்து பிஹெச்பி ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, வெப் டெவலப்மெண்ட் ஏன் இது ஈஸினா, இது வந்து எஸ்பெஷலி மேடட் ஃபார் வெப் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, ஜஸ்ட் a minute, ஒரு ஃபோன் வருது, அப்படியே வெயிட் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் கால், ஜஸ்ட் a minute, ஒரு நிமிஷம். ஒரு 2 minutes வந்துடும். சாரி, ஒரு ஆர்டர் வந்துச்சு, நான் போய் வாங்கலன்னா. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இப்போ எங்கே விட்டோம், எக்ஸாம் டவுன்லோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பிஹெச்பி பற்றி பார்த்தோம். ஓகே, பிஹெச்பி வந்து பேச கேட்குதா? ஓகே ஓகே ஓகே, பிஹெச்பி பற்றி நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம வந்து பிஹெச்பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். ஓகேங்களா, பிஹெச்பி ஃபுல் ஃபார்ம் என்ன கேட்டீங்கன்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். இது வந்து ஒரு சர்வீஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஒன்லி சூட்டட் ஃபார் வெப் டெவலப்மெண்ட். அதாவது இப்போ ஜாவா பைத்தான் எடுத்துக்கோங்க, அதுவும் வெப் டெவலப்மெண்ட் லாங்குவேஜ் தான், பேக் அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் they are not especially made for web development. ஓகேங்களா, they are made for web game development பண்ணிக்கலாம், AI யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ PHP அப்படி இல்லை. ஓகேங்களா, PHP is developed only for web development. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்வான்டேஜ் என்ன சொல்லணும்னா, இப்போ இருக்க வெப்சைட்ஸ் லேட்டஸ்டாக இருக்க ட்ரெண்ட் நீங்க போய் பார்க்கலாம். 78.9% ஆஃப் வெப்சைட்ஸ் கரண்ட்லி ஆக்டிவ் இன் வேர்ல்ட் வைட் வெப் ரெக்கார்ட்ஸ்ல பார்த்தோம்னா யூசிங் PHP மெயின் லாங்குவேஜ் இருக்காது, ஏதோ ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு. நிறைய ஃபைல் ஸ்டோரிங் ஆப்ரேஷன்ஸ், நீங்க ஃபைல்ஸ் வாங்கி ஃபைல் ஸ்டோர் பண்ணணும், அதுக்கப்புறம் சில செஷன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மைஸ்கூல் கம்யூனிகேட் பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் PHP யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கும் மேலே உங்களுக்கு PHP என்னன்னா, மார்க் ஜக்கர்பர்க் 2005 அவர் யூனிவர்சிட்டியில வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணாங்க. அந்த வெப்சைட் பேர் யாருக்கும் தெரியும், யூஸ் பண்ணிருக்காங்க, ஃபேஸ்புக். அவர் அப்போ யூஸ் பண்ண லாங்குவேஜ் PHP. நீங்க போயிட்டு இது வெரிஃபை பண்ணணும்னா அவர் பண்ண மூவியை போய் பாருங்க. ஓகேங்களா, இங்கிலீஷ் மூவி அதை போய் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து யூஸ் பண்ண அதே லாங்குவேஜ் தான் PHP. ஓகேங்களா, PHP வந்து பிகாஸ் ஏன் எப்படின்னா, நான் அதுக்குன்னு சொல்ல PHP இப்போ வந்து பெஸ்ட் லாங்குவேஜ் சொல்ல, இட்ஸ் ஃபாலன் அப்போ கொஞ்சம் பேக்ல வந்துருச்சு. ஏன்னா அது கொஞ்சம் செக்யூர் இல்லை, ஏன்னா எழுதுற கோர் வந்து கொஞ்சம் செக்யூரா எஃபிஷியன்டா எழுதணும். அதுக்கெல்லாம் இப்போ நிறைய ஃப்ரேம்வொர்க்ஸ் வந்துருச்சு. ஆனால் இந்த ஃப்ரேம்வொர்க்ஸ் கூட பெட்டரான சில ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்கு. பிளஸ் வந்து இப்போ
கோடிங் அந்த மிஷின் லாங்குவேஜ் தான் பண்றாங்க. ஸோ அதனால வந்து ஜாவாக்கும் இதுக்கும் பைத்தான் கூட தாவரமா இருக்கு. பட் இது ஒரு வெப்சைட்டை கம்ப்ளீட்டா இதை லேர்ன் பண்ணிட்டு நம்ம பிஎஸ்பி தேவை. இது ஏதாவது பார்ப்போம். இந்த பிஎஸ்பி வந்து இப்போ கூட கரண்டா ஃபேஸ்புக்ல விக்கிபீடியா யாகுல கூட ஒன்று யூஸ் பண்ணிருக்காங்க. மெயினா சிஎம்எஸ்னா வேர்ட் ப்ரெஸ்ன்னு சொல்றல அந்த கண்டென்ட் மேனேஜ்மெண்ட், அதுவே வந்து பிஎஸ்பி யூஸ் மூலமா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட் இட் பி இதை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த பிஎஸ்பி வந்து எப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கோடிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பைத்தான் நீங்க அப்படியே எழுதுங்க, பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு போட்டு டாட் பிஒயின் ப்ரொடெக்ஷன் போட்டு அப்படியே பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு ஜே லாஸ்ட்னா அப்படியே கன்சோல் டாட் போட்டு அடிச்சு எழுதிடுவீங்க. ஆனால் பிஎஸ்பி அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஎஸ்பி வந்து நான் என்ன பண்ணும், ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணும்போது இண்டெக்ஸ் டாட் பிஎஸ்பி சும்மா ஏதோ ஃபைல் நீங்க இப்போதைக்கு என்ன கிரியேட் பண்ணிக்கலாம். சும்மா இண்டெக்ஸ் டாட் பிஎஸ்பி கிரியேட் பண்றேன். இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டா எனக்கு வந்து நான் அப்படியே வந்து இங்க எழுத முடியாது. நான் பிரிண்ட் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போட்டு எழுத முடியாது. இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா டு மேக் பிஎஸ்பி ஒர்க் நான் இதுக்குள்ள இன்க்ளோஸ் பண்ணணும் என்னோட. இப்போ இதுக்குள்ளதான் இந்த லைன்ஸ் இருக்குல்ல, இந்த லைன்ஸ்குள்ளதான் எனக்கு வந்து பிஎஸ்பி கோடிங் வர முடியும். இதுக்கு வெளில அது பிஎஸ்பி அது நார்மல் HTML. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ HTML அப்புறம் வந்து டெவலப்மெண்ட் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு பிஎஸ்பி கோட் இங்க வரும், நீங்க அதுக்கு வெளில அது HTML கோட கன்சிடர் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஎஸ்பி வந்து எப்படி வந்து பிரிண்ட் பண்றேன்னா பிரிண்ட் இருக்கு, பிரிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து எக்கோ யூஸ் பண்றேன். எக்கோ தான் வந்து பிஎஸ்பி வந்து பிரிண்ட் பண்றது. ஐ திங்க் நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சிருப்பீங்க பிஎஸ்பி, இருந்தாலும் நம்ம டீப்பா போனது இல்லை. ஸோ இப்போ பிஎஸ்பி எக்கோனா பிரிண்ட் பண்றது. ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், பிரிண்டிங் from printing from PHP. ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஃபைல் நான் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா நான் வந்து இது தேவையில்ல, நான் அப்பாச்சி மட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஒரு சர்வர் ரன் ஆகுது தான் தெரியும், இந்த அப்பாச்சி சர்வரை வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த சர்வர் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும், உங்களோட ப்ரௌசர் போகணும். ஓகேங்களா? ப்ரௌசர் போயிட்டு இப்படி கூட பண்ணிக்கலாம். நீங்க இதை வந்து அட்மின் கொடுத்து போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு URL கிடைச்சிடும். இந்த URL டேஷ்போர்ட் ஒரு ஃபோல்டர் இருக்கு. இந்த டேஷ்போர்ட் என்ன ஃபோல்டர்னா இந்த ஃபோல்டர் இங்க இருக்குங்களா, டேஷ்போர்ட் இந்த ஃபோல்டர். ஓகேங்களா? இந்த ஃபோல்டர் டிஃபால்ட் ஓப்பன் ஆயிடும். நம்ம இந்த ஃபோல்டர் மாட்டிட்டு நம்ம என்ன ஃபோல்டர் ஓப்பன் பண்ணணும், பேர் என்ன போட்டோம், டெவலப்மெண்ட் டீம். ஓகே, டெவலப்மெண்ட் டீம். ஓகேங்களா? இப்போ போட்டோம்னா வந்துருச்சு, பிரிண்டிங் ஃப்ரம் பிஎஸ்பி வந்துருச்சு. இப்போ நான் போட்ட இந்த கோடிங் வந்துருச்சு. பட் இப்போ நான் வந்து என்ன பண்ணோம், இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணோம், நான் வந்து சொன்ன HTML கூட பிரிண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், இதை வந்து H1 டேக்ல பிரிண்ட் பண்றேன். பிரிண்டிங் ஐ திங்க் ஏதாவது HTML என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பெல்லிங் விட்டுருங்க, நான் சும்மா காஞ்சிக்கிறேன் தான் சொல்றேன். இப்போ பாருங்க, இது HTML பிரிண்ட் ஆகுது, இது PHP பிரிண்ட் ஆகுது. PHP நம்ம HTML டேக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே H1 நான் இங்கே யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணணும், அதுக்கு சாரி அதே H1 அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதான். அவ்வளவுதான். இது PHP நீங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. சிம்பிள் ஆஸ் இட். ஸோ இந்த மாதிரி எக்கோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் பண்றது அந்த எக்கோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ் பண்ணும், எக்கோ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும், ஃபங்க்ஷன் இல்லை. பட் இதெல்லாம் டெலிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சில்ல, இதுக்கு வெளில எழுதுனா HTML, இதுக்குள்ள இருந்தா PHP, நம்ம இதுக்குள்ளதான் எழுதணும் போடிங்க. இப்போ நான் என்ன பண்றேன், பிரிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிரிண்ட் யூஸ் பண்ணா எனக்கு வரும், பிரிண்ட் யூஸ் பண்ணா எனக்கு அதே அவுட்புட் தான் வரும். பட் பிரிண்ட் ஏன் நம்ம வந்து யூஸ் பண்ணோம், பிரிண்ட் ஒன்று ஃபங்க்ஷன் மாதிரி ஆக்ட் ஆகும். எக்கோ வந்து ஒரு டிஃபால்ட் இது மாதிரி ஆகும். எக்கோ தான் PHP பிரிண்ட் பண்றது யூஸ் பண்ணுவோம். நம்ம எக்கோக்கே ஷிஃப்ட் ஆயிப்போம். இப்போ எக்கோ ஷிஃப்ட் ஆகி மாட்டோம். நம்ம இப்போ H1 டாக்ஸ் பண்றோம். அடுத்த வேரியபிள் டிக்ளரேஷன் கமெண்ட்ஸ் பண்றதுக்கு 2 ஸ்லாஷ். இப்போ கமெண்ட்ஸ் சரி வேரியபிள் PHP வந்து டைப் சேஃப்டி இல்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரிங் A ஈக்குவல்ஸ் டு 5 அந்த மாதிரிலாம் போட முடியும். நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்தா வேர்னு யூஸ் பண்ணோம், இல்லைன்னா லெட் யூஸ் பண்ணோம், லெட் இல்லைன்னா கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணோம். இதுக்கு எப்படின்னா டாலர் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? டாலர் அதுக்கப்புறம் உங்களை வேரியபிள் நேம். இப்போ என் வேரியபிள் நேம் A. ஓகேங்களா? இப்போ நான் A போட்டேன். நான் ஏல வந்து வெல்கம் டு வாசர் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு போடலாம். போட்டுட்டு நான் என்ன பண்ணலாம், இப்போ நான் வந்து கோட்ஸ் பண்ண அவசியம் இல்லை. ஓகேங்களா? எரர் காமிக்காது, எரர் இல்லை. நீங்களே பார்த்தா எரர் எதுவுமே இல்லை. ஆனா சரி செமிகுலம் போனா எரர் வராது.
ஜாவாஸ்கிரிப்ட்ல செமிகாலன் பண்ண எரரே இல்லை. வேணா போடலாம் வேணாம் போடலாம். ஆனா இதுல வந்து என்னன்னா கடைசியை மட்டும் செமிகாலன் போடுறதுக்கு அலவன்ஸ் தேவையில்ல. இப்ப கடைசி போனா எரர் வரல. ஆனா இதுக்கப்புறம் ஒரு லைன் டிக்ளேர் பண்றேன். எக்கோ எக்கோ அப்படின்னு டிக்ளேர் பண்ணலாம். இப்ப எனக்கு ஒரு எரர் காமிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எக்கோ ஸ்பெல்லிங் போட்டேன். இப்ப எனக்கு ஒரு எரர் காமிக்கும். என்ன எரர்னா செமிகாலன் மிஸ்ஸிங் காமிக்கும் பாருங்க, எக்ஸ்பெக்டட். ஸோ இப்போ நான் வந்து இது போட்டோன்னா எனக்கு இந்த எரர்ஸ் ரிசால்வ் ஆகும். ஸோ அதனால நீங்க எப்பவுமே வந்து இந்த செமிகாலன் ஃபாலோ பண்றது பெட்டர் எனக்கு. ஸோ இப்போ என்ன பண்றேன், இந்த வேரியபிளை பிரிண்ட் பண்றேன் $A. இது நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இது தேவையில்லை. ஸோ வெல்கம் டு காஸ்டிக் சொல்யூஷன்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பார்ப்போம், இப்போ இந்த வேரியபிள் பத்தி பார்த்தோம் ஓகேங்களா. இந்த வேரியபிளை நீங்க எதுவாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் $B ஈக்குவல்ஸ் டு 2 ஓகேங்களா. இப்போ நான் வந்து அகைன் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இது வந்து ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ் ஓகேங்களா. வேரியபிளுக்கு ஒரு டேட்டா டைப், வேரியபிள் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணணும், டெம்பரரியா ஸ்டோர் பண்ணி வேரியபிள் யூஸ் பண்றோம். பர்மனெண்டா ஸ்டோர் பண்ணா நம்ம டேட்டா பேஸ், அதுக்கு நம்ம சர்வர் சைடு லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். ஒரு வேரியபிள் பர்மனெண்டா ஸ்டோர் பண்ணி டேட்டா பேஸ் அதுக்கு சர்வர் சைடு லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். கிளைண்ட் சைடு பாசிபிள் இல்ல. அகைன் அனதர் விஷயம்னா வேரியபிளோட டேட்டா டைப் ஸ்டோர் ஆகும். ஏன்னா நான் போன கிளாஸ் கேட்கணும் ட்ரிபிள் ஈக்குவல் டு நம்பிக்கை கேட்கல. இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் ஓகேங்களா. இது வந்து ஒரு இன்டீஜர் டேட்டா டைப். இப்போ நான் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன்னா, நான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. வேர் டம் அப்படின்னு யூஸ் பண்ணா இதுல வந்து என்ன பண்ணலாம், $A அப்படி போட்டோம்னா இது காமிக்கும். அப்படியே பண்றேன். வேர் என்ன பண்ணும் எக்கோ, நான் ஒரு பிரேக் டேக் போடுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் காமிக்கும். அடுத்தது கட் பண்ணி நெட்ல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் போட்ட கேரக்டர்ஸ் என்னது, ஃபர்ஸ்ட் ஏல வந்து ஸ்ட்ரிங், செகண்ட் வந்து இன்டீஜர் ஓகேங்களா. உங்களுக்கு பார்த்துருக்கீங்க ஸ்ட்ரிங்ல போட்ட கேரக்டர் ஸ்ட்ரிங், அல்லது 32 கம்மியாக 32 கேரக்டர்ஸ் இருக்கு ஓகேங்களா. ஸ்பேஸோட கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து இன்டீஜர் வேல்யூ 2 ஓகேங்களா. ஸோ இது வந்து டிஃபரன்ஸ் ஓகேங்களா. இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதுவே நான் இந்த 2வும் இப்படி போடுறேன் 2ன்னு. இந்த 2 ஒண்ணுமே இல்ல, சேம் இல்ல ஓகேங்களா. அது புரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரிங் வேற இன்டீஜர், ஸ்ட்ரிங்னா நார்மல் ABCD அல்ல 2 5 இது வேணா வரலாம். பேசுற வழியில நம்ம 25 போல பேசலாம். ஆனா 25 இன்டீஜர் போட்டா தான் அரித்மெட்டிக் ஆபரேஷன் பண்ண முடியும். இப்போ ஸ்ட்ரிங் 25 பிளஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா ரெண்டுமே சேரும், ரெண்டு ஸ்ட்ரிங்கும் சேரும் ஓகேங்களா. இதுவே ஒரு இன்டீஜரும் இதுவும் சேர்த்தீங்கன்னா இன்டீஜரும் பிளஸ் பண்ணீங்கன்னா அடிஷன் ஆபரேஷன் பர்ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரிங் வந்து இது ஒன்னு போட வந்துருச்சு, ஆனா இது எதுவும் சேம் இல்லை. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், அரேக் பண்ணலாம். ஸோ இது ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது இன்னொரு வேல்யூ இருக்கு, நம்ம பூலிங் நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். $C ஈக்குவல்ஸ் டு நான் இதை போடணும், போட்டு இதை போட்டு $C பிரிண்ட் பண்றேன். இது வந்து பூலியன் வேல்யூ, பூலியனா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இந்த இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பூல் வந்துருச்சு, பூல் வேல்யூ ட்ரூ, இதே ஃபால்ஸ் போடுனா ஃபால்ஸ் வந்துடும். ஸோ இதை வந்து அப்படியே கான் பண்ணலாம், இது தேவையில்ல. வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம், டாலர் யூஸ் பண்ணணும். டாலர் போட்டு உங்களுக்கு வேரியபிள் நேம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், அரேஸ். இப்போ வந்து இந்த இடத்துல இந்த டாலர் ஏது ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடிஞ்சதுனால, இது எனக்கு வந்து மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், டிஃப்ரெண்டா ஒரு குரூப் ஆஃப் அரேஸ் யூஸ் பண்ணணும், குரூப் ஆஃப் அரேஸ் ஸ்டோர் பண்றது. ஸோ அதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், டாலர் ஹாபிஸ் போட்டுக்கிறேன். சும்மா ஒரு மீனிங்ஃபுல் என்ன ஹாபிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அரே. இப்படிதான் வந்து ஒரு PHP வந்து அரே டிக்ளேர் பண்ணும். அரேஸ்ங்கிறது ஒரு குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ் ஸ்டோர் பண்ணிடுறோம், குரூப் ஆஃப் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிடுறோம். அதுவும் டெம்பரரி தான், டெம்பரரி மெமரி லொகேஷன். இப்போ நான் வந்து இந்த மெமரி லொகேஷன் பிரிண்ட் பண்ணலாம், பட் இது சி மாதிரி பாயிண்டர் அட்ரஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிடாது. ஏன்னா இந்த மெமரி லொகேஷன் நம்ம கம்ப்யூட்டர் எங்க ஸ்டோர் ஆகிட்டு பிரிண்ட் பண்ணி காமிக்கலாம். நம்ம மற்ற லாங்குவேஜ் பண்ணும்போது காமிக்கலாம். இப்போதைக்கு $Hobbies ஈக்குவல்ஸ் டு அரேஞ்ச் போனோம்னா அது அரேல வந்து இந்த மாதிரி நிறைய வேலை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த அரேஸ் வந்து நிறைய அரேஸ் இருக்கு, இண்டெக்ஸ் இருக்கு, அசோசியேட்டிவ் இருக்கு. இண்டெக்ஸ் அரேஸ் காமிக்கிறேன். இண்டெக்ஸ்னா நம்பர்ஸ் வச்சு, அசோசியேட்டிவ்னா நேம் கீ வேல்யூ பேர்ஸ். இப்போ நான் வந்து அந்த ஹாபிஸ்ல எனக்கு என்ன ஹாபிஸ்னு போடுறேன். ஓகே நான் போட்டாச்சு. இப்போ இந்த
இந்த மூணு வேல்யூஸ் இப்ப நான் போட்டது வந்து ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் ஸ்டோர் பண்ணேன். இப்ப 3 வேல்யூஸ் இந்த ஹாபிஸ் ஸ்டோர் ஆயிடுச்சு ஒரு அரேவா. இந்த அரே வந்து ஒரு சீக்வன்ஸ் எடுத்து ஸ்டோர் ஆயிருக்கும் உங்க இதுல. இந்த அரேஸ் நான் எப்படி வந்து ஆக்சஸ் பண்றேன்னா, இது வந்து ஒரு இண்டெக்ஸ் அரே. இண்டெக்ஸ் அரேனா நம்பர்ஸ் வச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த அரேஸ் எப்படி போறோம்னா 0 ஸ்டார்ட் ஆகும் அரே. ஓகேங்களா? இந்த ஃபுட்பாலோட வேல்யூ 0, கிரிக்கெட்டோட வேல்யூ 1, குக்கிங்கோட வேல்யூ 2. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து பண்ணேன் ஹாபிஸ். ஓகே, ஹாபிஸ் எனக்கு எதை பிரிண்ட் பண்ணா எனக்கு வந்து ஃபுட்பால் பிரிண்ட் ஆகும். 0 பிரிண்ட் பண்றேன். என்ன பண்றேன், எக்கோ பண்ணிக்கிறேன். எக்கோனா பிரிண்ட் ஆகும். ஓகே, ஃபுட்பால் பிரிண்ட் ஆயிடுச்சு. இதே நான் 1 மாத்தினா கிரிக்கெட் பிரிண்ட் ஆகும். ஓகே, அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு இண்டெக்ஸ் சீரிஸ். இதே அரேவை நான் என்ன பண்றேன், இது வந்து இண்டெக்ஸ் சீரிஸ்னா 0, 1, 2, 3 அந்த மாதிரி வச்சு ஸ்டோர் இருக்கு. ஆனா சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்க டெவலப் பண்ணும்போது ஃபியூச்சர் டெவலப் பண்ணும்போது ஒரு சுச்சுவேஷன் வரும், இண்டெக்ஸ் சீரிஸ் மட்டும் வச்சு எப்படி பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எம்ப்ளாயி ஏஜ் அட்டன் பண்றீங்க, அப்ப வந்து நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஏஜஸ் இருக்கும். அந்த இந்த எம்ப்ளாயோட ஏஜ் என்ன எனக்கு தெரியணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, டாலர் ஏஜ் இதுக்கும் என்ன பண்ணணும், கோஸ் டு அரே. அவ்வளவுதான், சிம்பிள். இதுவும் அதே தான். இந்த இடத்துல என்ன பண்ணணும், எம்ப்ளாயோட நேம் போடுங்க. எம்ப்ளாயோட நேம் பாலாஜி போட்டு இந்த இடத்துல இந்த ஆரோ ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒன்று பண்ணணும். ஓகே, அதை ஈக்குவல் டு போட்டு இந்த இதுக்கு இதுதான் சொல்லிட்டு நம்ம சொல்றோம். பாலாஜியோட ஏஜ் 20. ஓகேங்களா? அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது தோனி அந்த மாதிரி வரலாம். அடுத்தது தோனியோட ஏஜ் 21. அடுத்தது முத்துவோட ஏஜ் 17. மூணு பேர் ஏஜ் ஸ்டோர் பண்ணிருக்கோம். பாலாஜியோட ஏஜ் 20, தோனியோட ஏஜ் 21, முத்துவோட ஏஜ் 17. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிருக்கோம். இப்போ இது நம்ம எப்படி பண்றது, இதை வந்து 1, 0, 1, 2, 3 பார்த்தோம். சேம் மெக்கானிசம் தான். என்ன பண்ண போறோம்னா, அந்த 1 இருக்க இடத்துல நம்ம வந்து இந்த நேம் அடிச்சு பார்க்கணும். இது வந்து நேம், சரி இது வந்து கீ, சரி இது வந்து நேம், இது வந்து கீ. நேம் கீ வேல்யூ பேசஸ் வரும். இது வந்து ஜேசன் ஃபார்மட்ல பாப்பீங்க. அதாவது நோஸ்கல் டேட்டாபேஸ் இருக்கும். நம்ம டீப்பா போய் போனோம். ஓகே, ஸ்டார்ட் பண்றோம். இப்போ என்ன பண்ண போறேன், எனக்கு பாலாஜியோட ஏஜ் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஹாபிஸ் நான் வந்து இந்த இடத்துல இப்போ பாருங்க, இந்த இடத்துல அகைன் நான் சொல்றேன். இப்போ வந்து உனக்கு எரர் வந்துருச்சு. இந்த எரர் சொன்னோன்னு என்ன பண்ணா, இங்க வந்து பேனிக் ஆகக்கூடாது. இந்த இடத்துல கிளியரா இருக்கு, அன்டிஃபைன் வேரியபிள் ஹாபிஸ், லைன் நம்பர் 20ல. இங்க லைன் நம்பர் 20ல பாருங்க, அன்டிஃபைன் வேரியபிள் ஹாபிஸ். ஏன்னா நான் ஏஜ் போட்டிருக்கேன், ஹாபிஸ் இருக்கு. ஹாபிஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணி விட்டுருக்கேன். அவ்வளவு பண்ணி இந்த ஏஜ் தான் போகும். ஸோ 20 எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. பாலாஜியோட ஏஜ் 20. நாளைக்கு எனக்கு பாலாஜியோட ஏஜ் வேணாம், முத்தோட ஏஜ் வேணும், இது பிரச்சனை பண்ணேன் அப்படின்னா முத்தோட ஏஜ் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அசோசியேட்டிவ் அரே இருக்கு. இந்த மாதிரி 2 விதமா அரேஸ் இருக்கு. நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லி தரது வந்து 2 விஷயம். ஒன்று PHP, ஓகேவா, அப்புறம் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ். கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ்னா உங்களுக்கு கொஞ்சம் பிளாக் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முக்கிய எடுக்கும்போது பார்த்தேன். வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன உங்களுக்கு தெரியும் அதுக்காக. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இது வந்து கணக்கு கொடுக்கும். இதுவும் டேவல் தான் நான் இங்கே வச்சிருக்கேன். இந்த ஃபைல்ஸ் தான் கடைசி உங்களுக்கு வந்து தரணும். ஓகே, அடுத்தது என்ன வேணும், அசோசியேட்டிவ் அரேஸ் கூட ஆப்ரேட்டர்ஸ். ஏன் இப்போ நான் வந்து இந்த மாதிரி பேசிக்கா எடுத்து போறேன்னா, சில பேர் தெரியும் சில பேர் தெரியும். ஆனா இந்த இப்போ நான் இதை சொல்ற இடத்துல என்ன, நான் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணும்போது, நான் ப்ராஜெக்ட் பண்ணும்போது எங்க யூஸ் பண்ணிருக்கேன் அப்படியே நான் சொல்றேன். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இது தெரிஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ ஆப்ரேட்டர்ஸ் குள்ள வரும். ஆப்ரேட்டர்ஸ் குள்ள வரோம்னா, ஆப்ரேட்டர்ஸ்னா பிளஸ் மைனஸ் எல்லாம் பண்றேன். இப்போ என்ன பண்றேன், $A = 10, $B = 5, ஓகேவா, $C = $A plus $B. ஓகேவா? இப்போ என்ன பண்றோம், பிளஸ் பண்றோம். 10 + 5. ஓகேங்களா? இதை வந்து வேல்யூ பிரிண்ட் பண்றோம். இது எப்படியே பிரிண்ட் பண்ணா கொஞ்சம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா தெரியல. என்ன பண்றேன், H1 தகவல் பிரிண்ட் பண்றேன். அகைன் நீங்க HTML வியூஸ் தான் பிரிண்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு வியூன்னு வாங்க. ஓகேவா? நீங்க யூசர் காமிக்கிற ஒரு வியூ. நம்ம MEC பண்ண பத்தி நம்ம பார்ப்போம். இப்போ நான் வந்து ரிவ்யூ பண்றேன். இது 15. எப்படி 15னா 10 + 5 15. ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இதே நான் வந்து இப்போ ஒரு எரர் வரும் பாருங்க. நான் இப்போ 10 வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ண பார்த்தேன்.
நான் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆகிக்குது. இல்லைன்னா இது வந்து இப்போ ஆட்டோமேட்டிக் கன்வெர்ட் ஆயிடுச்சு சொல்லி விட்டுறக்கூடாது. இப்போ இதுல கன்வெர்ட் ஆகுது. ஆனா இதே இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகுறது இதே எனக்கு உங்க ஒர்க் ஆகல. டேட்டா பேஸ்ன்னு வாங்கும் போது எனக்கு ஒர்க் ஆகல. ஓகேங்களா? இப்போ நான் 10+5 போட்டு எனக்கு 15 வந்துருச்சு. ஓகேங்களா? ஆனா இதே நான் டேட்டா பேஸ் போடும் ஒர்க் ஆகல. அப்ப என்ன பண்ணணும், நீங்க டைப் காஸ்டிங் பண்ணணும். இந்த இன்ட்டை என்ன பண்ணணும், இன்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி மாத்தணும். இல்லைன்னா ஒரு எரர் வரும். ஓகேங்களா? அதாவது ஒரு ஸ்ட்ரிங் இது கம்பேர் பண்ணும்போது ஒன் டைம் ஒர்க் ஆகும், ஒன் டைம் ஒர்க் ஆகாது. அது நீங்க வந்து இப்போ பண்ண போற எல்லாமே டேட்டா பேஸ்ல இன்டராக்ட் பண்ண போறீங்க. ஸோ சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. டேட்டா பேஸ் வாங்கி பண்ணா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆக சான்ஸ் கம்மி. பிரிண்ட் பண்ண இருக்கு. ஆனா இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஒரு இது வந்து இன்டர்னா இதுக்கு எதுக்கு இன்டாவே வச்சுக்கலாம். நீங்க ஃப்ளோட்டை கூட பண்ணிக்கலாம். ஃப்ளோட்னா 10.0 போட்டீங்கன்னா அது ஃப்ளோட் டெசிமல் வேல்யூஸ் தான். டெசிமல் கூட இருக்கு சில இடத்துல. ஸோ இது மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், நான் பிளஸ் பண்ண இதே நான் டிவைட் பண்ணணும்னா டிவைட் பண்ணலாம். ஐ திங்க் 10/5 வராது. 10/5 தான் வரும். சாரி, இப்போ எனக்கு 2 வரும் ஆன்சர். 10/5 2. இதே நான் மாடுலோ கூட பண்ணலாம். மாடுலோ பண்ணா ரிமைண்டர் வரும். ஐ திங்க் 0 வரும். ஸோ 0. 10/5 ரிமைண்டர் என்ன 0. 5 2s are 10. ஸோ ரிமைண்டர் 0. ஸோ இந்த நிறைய இருக்கு. நீங்க வந்து இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து உங்களை ஸ்டடிஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது கண்டிஷன்ஸும் இஃப் லூப்பும் மட்டும் வச்சுட்டு எனக்கு முடிச்சிடுறேன். ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஃபங்க்ஷன்ஸ் பற்றி டேட்டா கேட்டஸ் போஸ்ட் போயிடலாம். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் படிக்கும், ஆனால் டைம் இருக்காது. இப்படி கண்டிஷன்ஸ் லூப்பிங் ஒரு 5 minutes முடிஞ்சிடும். இப்போ கண்டிஷன் ஓகேங்களா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நிறைய யூஸ் பண்ற இதுனா அஃப்கோர்ஸ் நீங்க கண்டிஷனை வந்து உங்க இதில் வந்து பேசிக்காக கேட்பாங்க. பட் மோஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆப்ஜெக்ட் கான்செப்ட் படி கேட்பாங்க. பட் நீங்க ஒரு அப்ளிகேஷன் ஏதோ ஒன்று உருவாக்குறீங்க, மொபைல் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன், கேம், ஏதோ ஒன்று, ஒரு கண்டிஷனுங்கிறது மெயின். ஓகேங்களா? நம்மளுக்கு தெரியும் கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து நல்லா ஜிலு மேல வந்து மழை பெய்யுது, குளிரா இருக்கு. ஓகேங்களா? அப்போ போய் நீங்க போய் நீச்சல் குளத்துல குளிப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க இதே ஒரு ரோபோட் உருவாக்குறீங்க, அதுக்கு தெரியணும்ல, அது வந்து குளிக்கிற ரோபோட். ஓகேங்களா? அந்த மாதிரி எக்ஸாம்பிள் தான் ஒரு குளிக்கிற ரோபோட். ஓகேங்களா? இந்த மாதிரி டைம்ல குளிக்கிற ரோபோட், அதுக்கு தெரியாது. அப்படின்னா அது பார்ட்ஸ்ல மேல் ஃபங்க்ஷன் ஆகலாம், இல்லை ஏதோ ஒன்று ஆகலாம். இல்லை இப்படி வச்சுக்கோங்க, அந்த 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 டைம் வந்து அந்த லேக்ல வந்து crocodiles வரும், அந்த மாதிரிலாம் வரும். அப்போ போனா ரோபோட்ஸ் ஏதாச்சும் ஆபத்தாகும். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். நமக்கு ஒரு கண்டிஷன்ஸ் தெரியும். நம்ம மைண்ட் வந்து ஹியூமன் மைண்ட் வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆட். நம்மளுக்கு வந்து ஈஸியாக கண்டிஷன் பண்ண தெரியும். நம்ம வந்து பார்த்துருக்கோம், நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கு, நம்ம போக்குறோம், நம்மளுக்கு தெரியும். ஆனால் ரோபோட்ஸ்க்கு நம்ம தெரியும். நம்ம தான் சொல்ல வைக்கணும். ரோபோட்ஸோ இல்லை கம்ப்யூட்டர்ஸ்க்கோ நம்ம தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போடுறோம். அந்த கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? அந்த கண்டிஷன் வந்து இந்த கண்டிஷன் வந்து 2 விதமா மெயினா பிரிக்கும். ஒன்று இஃப் பேஸ்ட் கண்டிஷன், அது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும். அதான் ஸ்விட்ச் பேஸ்ட் கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் தான், இந்த கண்டிஷன் தான் இதை பண்ணு, இல்லை இந்த கண்டிஷன் தான் இதை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றது. ஸோ அது இஃப்னு இருக்கு. ஓகேங்களா? மோஸ்டா இஃப் தான் இருக்கும், இஃப் எல்ஸ் தான் இருக்கும். இஃப் அப்புறம் இஃப் எல்ஸ் இஃப், இஃப் இல்லைன்னா எல்ஸ் இஃப் போகும், இல்லைன்னா எல்ஸ் இஃப் போகும். இஃப் எல்லா இஃப் அப்புறம் எல்ஸ் இஃப் செக் பண்ணிட்டு எதுவுமே ஒர்க் ஆகும், எல்ஸ் இஃப் ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஸ்விட்ச்னு எல்லா கண்டிஷன் ஒர்க் ஆகிட்டு எதுவுமே ஒர்க் ஆகும், டிஃபால்ட் போகும். இஃப்னா எல்லாமே செக் பண்ணும். இஃப் எல்ஸ் இஃப்னா இஃப் கரெக்டான எல்ஸ் இஃப் செக் ஆகாது. இது வந்து இங்க பாத்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் வந்து வேலிடேஷன் வந்து நேம் பாஸ்வேர்ட் செக் பண்ணும்போது இஃப் எல்ஸ் செக் பண்ணுவாங்க. நேம் வந்து பாஸ்வேர்ட் செக் பண்ணா பாஸ்வேர்ட் நம்ம கரெக்ட் பண்ணுவோம். இஃப்லாம் செக் பண்ணுவோம். நேம் அது அந்த இடத்துல நீங்க வந்து பார்க்கணும். சரி, நம்ம வந்து இப்போ பேசிக்கா பார்ப்போம். என்ன பண்ணலாம், இதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இந்த 2 மட்டும் நம்ம வந்து அன்கமெண்ட் பண்ணிக்கலாம். இஃப் டாலர் A is greater than $B, $A greater than $B என்ன பண்ணணும், இப்போ H1ல A is greater, okay, else, sorry இங்க கோட்ஸ் பண்ணணும். சரி, நம்ம போடணும். கிரேட்டர் தேன்னா உங்களுக்கு தெரியல, கிரேட்டர் தேன் ஆபரேஷன் பண்றேன். அதே மாதிரி B is greater. நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ A is greater than, A தான் greater than. இதே வந்து என்ன பண்றேன், இதை வந்து இப்படின்னு ஆக்குறேன். அப்ப எனக்கு எல்ஸ் கண்டிஷன் வேலை செய்யும். எல்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கூட கண்டிஷன் போடணும் தேவையில்ல. இது வந்து ட்ரூ வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். இந்த இடத்துல ட்ரூ வேல்யூ இருக்கணும், அது பூலியன் வேல்யூ இருக்கணும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஆனா எல்ஸ் இருக்கும்,
ட்ரூ வந்தா கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இதே இங்க ட்ரூன்னு போட்டா எப்பவுமே இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இங்க பாருங்க, சாரி, எப்பவுமே இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். நான் ரீலோட் பண்ணிட்டே இருக்கேன், இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இடத்துல ட்ரூ தான் பாஸ் ஆயிடுச்சு. ஆனா நம்ம ட்ரூ பாஸ் பண்ணாம இன்னொரு கண்டிஷன் பாஸ் பண்ணணும். இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ் இருந்தாலும் ஓகேங்களா, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, எதுக்கு அந்த இடத்துல போடுறோம் ட்ரூவா ஃபால்ஸ் சொல்லிட்டு. அடுத்தது நீங்க ஒரு எல்சிஃப் கூட போடுங்க. எல்சிஃப் கண்டிஷன் தேவை. எல்சிஃப்ல போட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணலாம். டீப்பா போடல. இந்த கண்டிஷன் வந்து என்ன பண்ணலாம், வச்சுக்கலாம். அதுக்கு இதுவும் தேவையில்ல. அடுத்தது நம்ம ஸ்விட்சுக்கு போகலாம். ஸ்விட்ச் வந்து என்னன்னா ஒரு டேட்டாபேஸ் வரும். ஓகேங்களா, மோஸ்ட்லி இஃப்ல யூஸ் பண்ணுவீங்க. பட் இப்போ ஒரே கண்டிஷன் செக் பண்ணணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் ஈக்குவல் செக் பண்ணணும். இஃப் ஏ டபுள் ஈக்குவல்ஸ் டு 10னா எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். எஸ் 10 இஸ் ஃபவுண்ட் அந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா, அப்போ வந்து ஒரு அதுக்கு வந்து 20 கண்டிஷன்ஸ் 20 வேல்யூஸ் நீங்க செக் பண்றீங்க. அப்போ 20 இஃப்னு எழுதுவீங்களா? ஸோ அது வந்து ஒரு வேலையை நீங்க செக் பண்றதுனால அந்த இடத்துல நீங்க ஸ்விட்ச் யூஸ் பண்ணலாம். டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துல ஸ்விட்ச் யூஸ் பண்ண, எந்த இடத்துல இஃப். மோஸ்டா இஃப்ல யூஸ் பண்ண போறோம். நீங்க ஸ்விட்ச்ல பண்றது இஃப்லையும் பண்ணலாம். பட் இஃப்ல பண்ணா ஒரே வேலையை மட்டும் செக் பண்ணி இஃப் போயிடலாம். சார் ஸ்விட்சுக்கு போயிடலாம். சாரி ஃபார் தட். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ என்னோட ஃபேவரட் கலர் வந்து, என் ஃபேவரட் கலர் என்ன, நான் பண்றேன் எல்லோ போடுறேன். ஓகேங்களா, என் ஃபேவரட் கலர் எல்லோ. ஓகேவா, இப்போ நான் பண்றேன் இது வந்து ஸ்விட்ச் கேஸ்ல போடுறேன். ஸ்விட்ச்ல என்ன பண்றேன், நான் பண்றேன் ஃபேவரட் கலர் வந்து நான் ஃபேவரட் கலர் தான் செக் பண்ணது. அந்த வேரியபிள் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போடுறேன். இப்போ வந்து இதுல கேஸ் இருக்கும். கேஸ் இப்போ கேஸ் என்ன செக் பண்ணணும், ரெட்டா இருந்தா எங்க ரெட்டா இருந்தா என்ன வரணும்னா எக்கோ h1 ஃபேவரட் கலர் ரெட். அவ்வளோதான். இப்போ நான் இன்னொரு கண்டிஷன் மட்டும் செக் பண்றேன். பேசிக்கா நான் எல்லோ செக் பண்ணுங்க, ரெண்டுமே பிரிண்ட் ஆகாது. அகைன் இந்த இண்டிசஸ் மெயின்டைன் பண்ண, அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாதான் பாக்குறீங்க. இது பைத்தான் இல்லை, அந்த ஸ்பேஸ் இண்டெக்ஸஸ் எதுவும் தேவையில்ல, போட்டுக்கலாம். பட் ஒரு கிளீன் கோட் எழுதணும் பாக்குறேன். இப்போ நான் வந்து எல்லோ செக் பண்ணுறேன். கலர் வந்து எல்லோ வந்தா ஃபேவரட் கலர் இஸ் எல்லோ. இல்ல எனக்கு நான் செக் பண்ண கலர் எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணணும், டிஃபால்ட்டுக்கு போகணும். டிஃபால்ட்டுக்கு போயிட்டு இது யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து நோ கலர் இஸ் ஃபவுண்ட், ஃபேவரட் கலர் இஸ் நாட் ஃபவுண்ட் போட்டு. இப்போ வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு டப் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஒரு கண்டிஷன் செக் ஆகிட்டு அந்த கண்டிஷன் ஃபவுண்ட் ஆச்சுன்னா அடுத்த கண்டிஷன் போகக்கூடாது. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணணும், இந்த கண்டிஷன் முடிஞ்சோடனே பிரேக் போடணும். பிரேக்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. இது வந்து எல்லா ஸ்விட்ச் கேஸோட ஸ்ட்ரக்சர். எல்லா ஸ்விட்ச் கேஸ் இப்படிதான் இருக்கும். பிரேக் டிஃபால்ட்டுக்கு பிரேக் தேவை. டிஃபால்ட் வந்து எல்லாமே கடைசி எக்ஸிக்யூட் ஆக போகுது. இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஃபேவரட் கலர் செல்லு. இதே ஃபேவரட் கலர் என்ன பண்றேன், ப்ளூவா மாத்துறேன். ஃபேவரட் கலர் இஸ் நாட் ஃபவுண்ட் பிகாஸ் நம்ம ப்ளூக்கு வந்து கண்டிஷன் இல்லை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா, இப்போ டேட்டா பேஸ் வேல்யூ வாங்குறீங்க. ஓகேங்களா, ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து வேல்யூ வாங்குறீங்க. அந்த எம்ப்ளாய் வந்து செக் பண்றீங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் மேட்ச் ஆகும். அப்போ இல்லைன்னா டிஃபால்ட் எக்ஸிக்யூட் ஆகும், இருக்குன்னா பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இந்த இடத்துல உங்க ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நான் வந்து கான்செப்ட் பேஸ்ட் லேர்னிங் கொண்டு வரேன். எனக்கு வந்து இப்போ எப்படி ரியலா இப்படி யூஸ் பண்ணுங்க சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கிளைண்ட் சர்வர் சைட் எப்படி ஒர்க் ஆகணும், PHP கிளாஸ் ஒரு சர்வர் சைட் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லூப்பிங். இப்போ லூப்பிங்னா இப்போ ஒரு வேல்யூ வந்து 5 தடவை 6 தடவை கண்டினியூஸா வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா, இது எந்த இடத்துல கொண்டு வரலாம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டேட்டா பேஸ் சர்ச் பண்றது. ஓகேங்களா, அந்த டேட்டா பேஸ்ல இருக்க எல்லா கேரக்டர்ஸும் நீங்க சர்ச் பண்ணலாம் அப்படின்னா ஒரு லூப்பிங் கொண்டு வரலாம் அந்த இடத்துல. பட் MySQL நம்ம பண்ணி லூப்பிங் போட தேவையில்ல. பிரிண்ட் பண்ணும்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இது வச்சுக்கோங்க, MySQL பிரிண்ட் பண்றோம் டேட்டா பேஸ். MySQL டேட்டா பேஸ் பிரிண்ட் பண்ண டேட்டாஸ் எத்தனை இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்ப நம்ம பிரிண்ட் பண்றோம், அப்ப நமக்கு டேட்டா இது பிரிண்ட் பண்றதுக்கு நமக்கு திருப்பி ஒரே ஃபங்க்ஷன் திருப்பி கால் பண்றோம்ல, ஒரே செட் ஆஃப் கோட.
அதுக்கு நம்ம வந்து லூப்பிங் யூஸ் பண்றோம். ஸோ லூப்பிங்ல ரெண்டு இருக்கு, ஃபார் ஒயில் டூ ஒயில். டூ ஒயில் எனக்கு ஒன்றுமும் புரியல எதுக்கு அது உருவாக்குனாங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு ஐ ஹவ் நோ ஐடியா. நான் இது யூஸ் பண்ணிருக்கேன் டூ ஒயில். ஃபார் ஒயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் ஒயிலுக்கும் சேம் தான், நீங்க ஃபார் ஒயில் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு ஓகேங்களா. என்னன்னா நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் எங்க யூஸ் பண்ணோம், $x=0 டாலர். வேரியபிள் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணணும், டாலர் போட்டு இது யூஸ் பண்ணணும். டாலர் போட்டு நம்ம வந்து பேரை யூஸ் பண்ணணும், இல்லைன்னா வந்து பேர் பக்கத்துல நம்பர் யூஸ் பண்ணணும். அண்ட் இது கேஸ் சென்சிட்டிவ் ஓகேங்களா. நான் ஒரு லிங்க் அனுப்புறேன், அது வந்து PHP வேரியபிள்ஸ் போட்டு டீப்பா இருக்கும், அதை பத்தி பாருங்க. அடுத்து டாலர். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் லூப் வந்து டிக்ளரேஷன், நீங்க யூஸ் பண்ற அந்த வேரியபிள் லூப், அந்த லூப்போட ஸ்டார்டிங் வேல்யூ 0. அடுத்தது இந்த வேல்யூட கண்டிஷன், இந்த கண்டிஷன் அதாவது lesser than or equal to 10. அப்புறம் $x++, அது இன்க்ரிமெண்ட் ஐடியா இருக்கும் x++ வரைக்கும். இந்த வேல்யூ இருக்க வரைக்கும் எனக்கு வந்து பிரிண்ட் ஐடியா இருக்கும். என்ன பிரிண்ட் ஆயிருக்கும்னா $x பிரிண்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு 10 தடவை பிரிண்ட் ஆகும் இந்த $x வேல்யூ. ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்றோம், அடுத்து வந்து கண்டிஷன் செக் பண்ணோம், அப்புறம் இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட். இந்த பிளஸ் x++னா x=x+1. இந்த ப்ரீ இன்கிரிமெண்ட் போஸ்ட் இன்கிரிமெண்ட் இருக்கு. இது வந்து போஸ்ட் இன்கிரிமெண்ட். இந்த லைன்ல இருந்து லைன் 53 54 வரும்போது தான் x++1 ஆக்ட் ஆகும். இது ++x இருந்தா அதே லைன்ல அந்த லைன் நடக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து இது ஆகும். இது வந்து மோஸ்டா ஷார்ட் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ப்ரீ ஷார்ட்ஸ் தான், சாரி இந்த ப்ரீ இன்கிரிமெண்ட்லாம். நம்ம அதை பத்தி ரொம்ப டீப்பா பார்ப்போம், இப்படி போஸ்ட் இன்கிரிமெண்ட் பார்ப்போம். இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா 0 to number 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ as simple as this. 10 கண்டிஷன் அதுக்கப்புறம் லூப் ஸ்டாப் ஆயிடும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும், கண்டிஷன் செக் பண்ணும், S0 வந்து இருக்கு, கண்டிஷன் செக் பண்ணுது less than 10, S0 less than 10. அப்புறம் இப்போ அடுத்த லைனுக்கு வருது, பிரிண்ட் ஆகுது, அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகுது, அந்த மாதிரி போய்க்கு இருக்கு. 10 வந்ததுக்கு அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணுது, சார் 11 வந்ததுக்கு அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணுது, அது கண்டிஷன் ஃபெயில் ஆகுது, அப்படியே ஸ்டாப் ஆயிடுது, லூப் ஸ்டாப் ஆயிடுது ஓகேங்களா. ஸ்டாப் போட்டு வச்சுக்கலாம். இதுதான் ஒயில் லூப்புக்கும். ஒயில் லூப் சின்டாக்ஸ் கொஞ்சம் மாறும். ஸோ அந்த சின்டாக்ஸ் மாறினால தான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் யூஸ் பண்ணணும். ஒயில் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேரியபிள் இங்கே தனியாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். எங்கன்னா இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம் $x=0 ஸ்டார்டிங் வேல்யூ 0. இப்போ நான் ஒயில்ல இந்த இடத்துல கண்டிஷன் தரணும். இங்க தர கண்டிஷன் வந்து இங்க தரணும் $x=10, x=, சாரி. இப்போ வந்து நான் இந்த வேல்யூ பிரிண்ட் பண்றேன். இப்போ நான் வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ உங்க வேல்யூ வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆக வேணாம், இப்படியே விட்டுரும் ஓகேங்களா. நீங்க வந்து என்ன பண்ணணும், இதை வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கு இங்க போடணும், இல்லை வந்து இந்த லூப்பும் ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகும். லூப்ல போட வித்தியாசமே இல்லை. $x++, அப்படின்னா இந்த வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். இந்த வேல்யூ முடிஞ்சோடனே, இந்த லூப் முடிஞ்சோடனே ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அதே அவுட்புட் தான் போகிறோம், இது டிஃபரன்ஸ் இல்லை. பட் ஒய் லூப் அதே அவுட்புட் தான் பாருங்க. இதே நம்ம ஒய் லூப்ல பண்ணிருக்கோம், வேற எதுவுமே இல்லை, டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ இது அடுத்த விஷயம் என்னன்னா, ஓகே அவ்வளோதான், இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் இதுக்கப்புறம் இதுவும் நமக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு. இல்லை நான் என்ன சொல்ல விரும்பினா, ஃபார் லூப் வந்து ப்ளஸ் ஒரு அரேஸோ இதுக்குள்ள ஐட்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒயில் வந்து எங்க யூஸ் பண்ணுவோம்னா, மோஸ்ட் டேட்டா பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது, மோஸ்டா லென்த் நமக்கு தெரியாத போது ஓகேங்களா. அப்போ போது நம்ம இந்த லென்த் மாதிரி போட மாட்டோம். இங்க இடத்துல பண்ணுவோம், இது ஒரு ட்ரூவான கண்டிஷனா பாஸ் ஆகணும். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ட்ரூவான கண்டிஷன் பாஸ் ஆகும். இந்த இடத்துல 3 பாராமீட்டர்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ஒரே பாராமீட்டர்ஸ் தான் ட்ரூவான கண்டிஷன் மட்டும் பாஸ் ஆனனால நம்ம கண்டிஷன் மட்டும் போட்டு ரன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கோ எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு $row of MySQL fetch ஸோ கமெண்ட் தந்துட்டு நம்ம ரன் பண்ணுவோம், டேட்டா பேஸ் எடுத்துன்னு வரும். இந்த இடத்துல நமக்கு என் பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தா, கிளியரா லென்த்ஸா தெரிஞ்சா இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு கிளாஸ்க்கு. இதான் PHP ஓகேங்க. இது எல்லாமே வந்து சர்வஸ் ரன் ஆகுது ஓகேங்களா. இப்போ நான் இந்த பண்ண எல்லா கோடிங்குமே உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. பாருங்க, பிரிண்ட் பண்ணது வெறுமே 1 2 3 4 5 மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். இன்ஸ்பெக்ட் மட்டும் தான் பண்ண முடியும் போல. ஓகே, இப்போ பார்த்தா உங்களுக்கு இந்த இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா 1 2 3 4 5 தான் வந்திருக்கு. நான் இங்க போட்ட இல்லை எந்த கோடிங்கும் உங்களுக்கு வராது. ஏன்னா இது எல்லாமே இந்த PHP கூட என்க்ளோஸ் ஆயிருக்கு. இதான் சர்வஸ் கோடிங்னால யாரும் பார்க்க முடியாது, யாரும் மேனிபுலேட் பண்ண முடியாது. இதான் ஒரு அட்வான்டேஜ் ஓகேங்களா. ஒரு சர்வஸ் ஏஜென்ட்னா டைனமிக்கா நம்ம டேட்டா பேஸ் கனெக்ட் ஆகி டிஃப்ரெண்டான டேட்டா எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபேஸ்புக் லாகின் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் லாகின் பேஜ்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மட்டும் தெரியணும்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு கிளாஸ் வருது. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? நான் வார் டம்ப்னா என்னன்னு மட்டும் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? புரியல. வார் டம்ப் வார்டன்னா என்ன சொல்ற? நீ சொன்னீங்களா இல்ல விஏஆர் டம்ப்னு ஒன்று, கவனிக்கல. வார் டம்ப்ன்றது அந்த வேரியபிள் பற்றின இன்ஃபர்மேஷன் வாங்குற ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? நான் ஃபங்க்ஷன் பத்தி சொல்லணும் உங்களுக்கு புரியல. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், ஓகே நான் ஸ்டாப் பண்றேன். அந்த வேரியபிள் வந்து ஒரு பூலிங் வேல்யூ. ஓகேங்களா? அதுல இந்த வேர் டம்ப் ஒரு ஃபங்க்ஷன்னா பிரிண்ட் ஆன ஃபங்க்ஷன் அது வந்து அரே அதை பத்தி எழுதலாம். இந்த வேர் டம்ப் என்ன சொல்லணும்னா, இந்த வேரியபிள் பத்தி தெரியணும். ஓகேங்களா? நான் வேல்யூ நீங்க ஏதோ வேல்யூ வாங்குறீங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல ட்ரூ நீங்களே டிக்ளேர் பண்றீங்க, உங்களுக்கு தெரியும். இதே நீங்க டேட்டா பேஸ்னு வாங்குறீங்க, இது என்ன வேல்யூ உங்களுக்கு தெரியல. ஓகேங்களா? அதை பத்தி தெரிஞ்சுக்க நீங்க விரும்புறீங்க. ஓகேங்களா? டேட்டா பேஸ்னு வாங்குற வேல்யூஸ் நான் அது கோப்பும் உங்களுக்கு தெரியும். நான் இப்போ நீங்க பேசிக்க சொல்றேன், டேட்டா பேஸ்னு வாங்குறீங்க இந்த இடத்துல இது ஒரு வேல்யூ. அது வாங்கும்போது இந்த வேல்யூ என்ன, இதுல என்ன வேல்யூஸ் இருக்கு, லென்த் எவ்வளவு அப்படிலாம் உங்களுக்கு தெரியணும். அதை பத்தின வேல்யூ பத்தினா அந்த வேரியபிள் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? அப்ப தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க, அந்த வேர் டம்ப் போட்டு அந்த வேரியபிள் வந்து பாஸ் பண்றீங்க. வேர் டம்ப் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு செட் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்றது தான் வேர் டம்ப். அதுல வந்து அந்த வேரியபிள் நான் இப்ப என்ன வேரியபிள் பாஸ் பண்ணிருக்கேன், $C. அந்த வேரியபிள் நான் பாஸ் பண்றேன். இப்ப பாஸ் பண்ணது $C என்ன போட்டுக்கோம், ட்ரூன்னு போட்டுருக்கேன். ட்ரூனா ஒரு பூலியன் வேரியபிள். பூலியன்னா ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். இன்டீஜர்னா 1 2 3 4 5. ஸ்ட்ரிங்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டர்ஸ் மாதிரி இருக்கும், ஹாய் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, ஃப்ளோட் டபுள் இருக்கும். சில இடத்துல ஃப்ளோட் டபுள் புரிஞ்சாது. ஃப்ளோட் டபுள்னா இந்த அதுவும் நம்பருக்குள்ள வந்துடும். ஃப்ளோட் டபுள்னா பாயிண்ட்ல வரும். இதை பத்தி இந்த மாதிரி வேரியபிள்ஸ் பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வேர் டம்ப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் பூலியன் அதோட வேல்யூ என்ன, ட்ரூ. ஸோ இதுக்கு தான் நம்ம வேர் டம்ப் யூஸ் பண்ணுறோம். கிளியராச்சா? ஓகேண்ணா. வேற யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? இப்போ இதுல பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணா ஒர்க் ஆகுமா இல்ல ஏதாவது பிரச்சனை? ஒர்க் ஆகும். அந்த வியூஸ் பத்தி பார்ப்போம். இப்போதைக்கு நான் வந்து பிஎஸ்பி மட்டும் கான்சன்ட்ரேட் பண்றேன். பிஎஸ்பியும் டெவலப்மெண்ட் பண்ற மாதிரி. ஏன்னா போன பேட்ச் சேர்ந்தவங்களுக்கு எல்லாருமே அந்த வேரியபிள்ஸ் பத்தி கொஞ்சம் ஐடியாஸ் பண்ணுது. அதுக்காக அதுவும் போயிருக்கேன் பிஎஸ்பி எப்படி ஒர்க் ஆகும் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் டீப்பா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பத்தி பார்ப்போம், இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி. இப்போ இதை இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அப்ப அந்த பூட் ஸ்ட்ராப் கோடிங்கும் அதுக்குள்ள இப்ப பிஎஸ்பிக்குள்ள போடும்போது அதுவும் என்கிரிப்ட் ஆயிடும். அதாவது அப்படி அது கொஞ்சம் பேஷன்ஸா இருங்க. இப்போதைக்கு இந்த இதை மட்டும் பாரு. அது வந்து HTML தான் பிரிண்ட் பண்ணுவோம். HTML போனல இங்க இந்த பிஎஸ்பி இந்த இதுக்குள்ள போட்டோம்னா பிஎஸ்பி, இதுக்கு வெளில போட்டா HTML கன்சிடர் ஆயிக்கும். ஓகே, இதுக்கு வெளில போட்டா HTML கன்சிடர் ஆயிக்கும். நான் என்ன பண்ணேன், இதுக்கு வெளில வந்து HTML ஃபைல் போட்டோம்னா இப்ப நார்மலா போடுற மாதிரி இங்க இருந்து பூட் ஸ்ட்ராப் போடுறோம். புரியுதா? ஓகே, அதெல்லாம் சேம் தான். நான் பூட் ஸ்ட்ராப்னு சொல்லிட்டு பிஎஸ்பி குள்ள வந்து போட மாட்டேன். ஓகே. சோ வேற யாராச்சும் டவுட்ஸ் இருக்கா? இதுல ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்ம வந்து